இந்த மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை, இல்ல வந்து காதலன் காதலிக்குள்ள சண்டை அப்படின்றதுக்காக சோகத்த புழியிற மாதிரியான ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்கல்ல. அப்ப அந்த சோகம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா சார் இந்த மாதிரி பண்ணா? இன்னும் கொஞ்சம் குடுங்கன்னு அர்த்தம். மாமியார் மருமகள் சண்டை அப்படின்னு. மாமியார் இருக்க வரைக்கும், மருமகள் இருக்கிற வரைக்குங்கிற மாரி இது ஒரு யுனிவர்சல் ப்ராப்ளம். ஓகே. நான் இப்போ பல நாடுகளுக்கு போயிட்டு வரேன். எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, ஈவன் இது வந்து நம்ம சமூகம் எந்த ஊர்ல போய் வாழ்ந்தாலும் இந்த பிரச்சனை மட்டும் தீர மாட்டேங்குது. இது ஒரு யுனிவர்சல் ப்ராப்ளம் தான். நெறைய சமூகங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனைன்னா, இத நம்ம ரொம்ப திருப்பி, திருப்பி, திருப்பி பேசி, பேசி அந்த பிரச்சனைய தீர விடாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. என்ன பொறுத்த மட்டில இன்னைக்கு எவ்வளோதான் நியூக்ளியர் ஃபேமிலியா ஆனாலும் கூட, அந்த கொஞ்ச நேரம் சேர்த்து இருக்கும்போது கூட அந்த பிரச்சனை பெருசாயிருது. இதெல்லாம் என்னன்னா, ரொம்ப அடிப்படையில இருந்தே அத கொஞ்சம் மாத்திட்டு வர்றது நல்லது. இது வந்து ஒருத்தர் வெளியிலருந்து வந்து சொல்லி தான் மாறணுன்ற அவசியம் இல்ல. ஃபேமிலியோட நலனுக்காக இப்ப 4 தூண்னு வச்சுக்கிருவோம். இந்த 4 தூண்ல 2 தூண் ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா, அந்த ஃபேமிலின்ற கட்டுமானம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் வருத்தப்படுறோம். ஃபேமிலிங்கிற இந்த கட்டுமானம் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு, ஆட்டம் குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது என்ன ஆகப்போகுதுன்னு இப்ப தான் நம்ம வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கோம். நெறைய டிவோர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனா அதுக்கெல்லாம் மூல காரணம் நம்ம தான். வேற யாரும் வெளியிலலாம் கிடையாது. இந்த ஃபேமிலிய நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டோம். அதனால தான் ஒரு வீட்டுக்குள்ள அவங்க தனிப்பட்ட முறையில அவங்களோட ஈகோ தான் பெருசா பேசுதே தவிர, அந்த குடும்ப நலனுக்காக எல்லாரும் விட்டு குடுத்து போகணுங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப நாளா மறந்துட்டோம். அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த சண்டைகள்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, நான் ரொம்ப சோகத்துல இருக்கேன் அப்படின்லாம் ஸ்டேட்டஸ் வைக்காம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் என்னன்னா, நீங்க எத ரொம்ப விரும்புறீங்களோ, அதையும் திருப்பி பிரபஞ்சம் என்ன பண்ணும், "ஓ! இதத்தான் விரும்புறாரு போல இருக்கு" அப்படின்ட்டு, இன்னும் லோடா வச்சுக்கங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே "இந்தாங்க இருக்கும். வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க" அப்படின்னு குடுத்துரும். நீங்க பாருங்க, இந்த மாரி பிரச்சனையில மாட்டி